சரி, இல்ல முக்கியமா இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறமா 2 ஃபேக்ஷன்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா சொல்லப் போனா சிவசேனா யாருக்கு, என்சிபி யாருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த இடத்துல வந்து மக்கள் வந்து சிவசேனா ஏக்நாத் ஷிண்டேவையும், அஜித் பவாரையும் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன சார்? அவங்களுக்கு ஒரு சிம்பதி இருந்து உத்தவ் தாக்கரேக்கும் சரத் பவாருக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு அது வெளிப்பட்டுட்டு ஒரு எலெக்ஷன்ல ஒரு இஷ்யூ ஒரு ரவுண்டு தான் டாமினண்டா வெளிப்படும். நான் எதுக்கு இதை திரும்ப சொல்றேன்னா அந்த போலரைசேஷன் இது வந்து பெறநிலையா இருக்குது. ஆனா ஒரு சில இஷ்யூஸ் வந்து ஒரு எலெக்ஷனுக்கு தான் நிற்கும். அந்த சிம்பதி ஃபேக்டர்ங்கிறது ஒரு எலெக்ஷனுக்கு தான் நிற்கும். காஸ்ட் ஃபேக்டர் வந்து நிரந்தரமா ஓடிட்டு தான் இருக்கும். அதுல ஒரு மாறுபட்ட இது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எடுத்து கொண்டு வர்றது வர அது ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அந்த சிம்பதி ஃபேக்டர் ஒரு எலெக்ஷன் தான் நிற்கும். அந்த மக்களவையில் அந்த சிம்பதி ஃபேக்டர் கிடைச்சது. சட்டமன்றம் வரும்போது இவர் பெண்களுக்கு ஒரு அண்ணனா சகோதரா நம்ம தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மாதிரி ஏக்நாத் ஷிண்டே வந்துட்டாரு. பிளஸ் இவர் அஜித் பவாருக்கு இருக்கவங்கலாம் பவர்ஃபுல் ஆட்கள். அவரு மராத்தா தான் என்றாலும் சஜன் புஜ்பாலோட அந்த சாரங்கிய பட்டேலோட அந்த மூவுக்கு வந்து கட்ரோல் பண்ணதுக்கு அவர் தயாரா இருந்தாரு. பட் சரத் பவார் தான் சாரங்கிய பட்டேல் கூட ஹேண்ட் இன் க்ளோவா இருந்தாரு. ஸோ அதர் காஸ்ட் ஓட்டுகள் அஜித் பவாருக்கும் வந்தது, ஏக்நாத் ஷிண்டேக்கும் வந்து சொல்லும்போது இவங்க ரெண்டு பேரும் மக்களவையில் இழந்ததை சட்டமன்றத்தில் பிடிச்சிக்கிட்டாங்க. அஜித் பவார் கூட இருந்தவங்க எல்லாம் பவர்ஃபுல் லீடர்ஸ், சுப்ரியா சுலே பிடிக்காத ஏற்றுக்கொள்ள முடியாத பவர்ஃபுல் லீடர்ஸ். அவங்களோட இது வந்து சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு பலன் அடிச்சது.